ஹலோ! சார்.
அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் வி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன்முடல் உன்னுடல். இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் உதவியாளர் ரோட்டரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் ராஜ்குமார் அவர்களுக்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் புவனகிரி சங்கத்தின் உதவியாளர் ரோட்டரியன் தீபக்குமார் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் ஹபீப் ரஹ்மான் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் முருகவேல் அவர்களுக்கும் மற்றும் சங்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று சிறப்பானதொரு பயிற்சி அளி காத்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும், திட்டத் தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நமக்கு யோகா ஆசன முறை யோகா முறைகளை கற்றுக் கொடுக்க காத்துக்கொண்டிருக்கும் தசரதன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த இணைப்பிலே உள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும் காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் புவனகிரி சங்கத்தின் தலைவர் ஹபீப் ரஹ்மான் அவர்கள். ரோட்டரி வணக்கம். எல்லாம் வல்லாம் இறைவனே, மானுடத்தின் தந்தையே, ரோட்டரி நிறுவனின் எண்ணத்தில் உயர் கோட்பாடுகளை வேறுண்டு செய்த உங்களுக்கு எங்கள் நன்றி. மனித மனங்களில் அமைதி மற்றும் நம் எண்ணங்கள் உருவாக்கவும், ஜாதி மத இன நிர்வாகங்களை நீக்கி குற்றங்களை தடுக்கவும், சமூக நீதியின் பொருளாதாரம் ஏற்றத்தாழ்வை நீக்கவும், மனித நேயம் மற்றும் உழைப்பின் இறை பான்மைகளை உணரச் செய்யவும் ரோட்டரி சங்கம் கோட்பாடுகளை எங்கள் மனதில் வேரூன்ற செய்த அதற்காகவும் அயராத பாடுபடவும், எங்கள் சேவையில் மனிதர்களுக்கு, குடும்பங்களுக்கும், தேசங்களுக்கும் இறையாண்மையுடன் ஒன்று வாழவும் அருள் புரிவாயாக. அருள் கடன் உங்களிடம் அடிபணிந்து வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம்.
நன்றி நன்றி சார். ரோட்டரி வணக்கம் வாசித்த ரோட்டரி கிளப் ஆஃப் முனகிரி சங்கத்தின் தலைவர் ஹபீப் ரஹ்மான் அவருக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளித்து வருகிறார் பூங்குடி கண்ணப்பன் அம்மா. அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, பயிற்சியின் மூலம் உடல் உள்ளம் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இறையுணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல்வினையாற்றக்கூடியது. இந்நல்வழியில் தொடர்ந்து நாம் அனைவரும் இறையுணர்வோடும் இயற்கையோடும் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக பிரணவ மந்திரம். சின்முத்திர வச்சுக்கோங்க. முது தன் நேரா இருக்கட்டும், இரு கண்களும் மூடி இருக்கட்டும். ஒரு ஆழமான மூச்சுக்காற்று. ஒரு ஆழமான மூச்சு. கைகளை நன்றாக உரசி கண்கள் மேல் வைத்து நல்லா தடுத்துங்க. நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக சூப்பர் பிரெயின் யோகா. வாழ்க வளமுடன். கால்கள் அரையடி இடைவெளி விட்டு பொழுது காற்றை வெளியேற்றுகிறோம், ஏறும் பொழுது காற்றை உள்ளிருக்கிறோம். இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, 9. ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. கண்களை மூடி ஆழமாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றுகிறோம். அதை விட ஒரு ஆழமான மூச்சு. கைகளை மாற்றி பிடித்து 9 முறை. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8,
9. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து படுத்த நிலையில் வயிற்று பகுதி மேலே உயரும் அளவிற்கு காற்றை உள்ளிழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். காற்றை உள்ளிழுக்கும் பொழுது வயிற்று பகுதி மேலே வரட்டும். காற்றை வெளியிடும் பொழுது வயிறு கீழே போகட்டும். முறையான ஆழமான மூச்சு. இரு கால்களையும் மடித்து பிடித்து இரு கால் முட்டிக்கு நடுவில் நம்முடைய மூக்கு நுனி. நன்றாக முன்னும் பின்னும் கொண்டு வருகிறோம். மெல்ல கால்களை பிடித்து வலப்பக்கம் இடப்பக்கமாக கால்களை இலக்கமாக விட்டு உள்ளங்கைகள் வானத்தை நோக்கி வைத்து நிதானமான ஆழமான மூச்சு. நீண்ட காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. அடுத்ததாக இரு கால்களையும் இணைத்து வைத்து இடுப்பு தரையில் உள்ளது, இரு கால்களும் வானத்தை நோக்கி உள்ளது. கால் விரல்களில் நம்முடைய கவனம். கால்களில் உள்ள இரத்த ஓட்டம் மாற்றி அமைக்கப்படுகிறது. கால்களில் உள்ள மூட்டு வலிகள் குணமாகும். வெரிகோஸ் என்ற தொந்தரவு சரியாகும். கால்கள், தொடைகள் பகுதி, இடுப்பு பகுதி, முட்டி பகுதி அனைத்து இடங்களிலும் இரத்த ஓட்டம் சீராக்கப்படும். அப்படிப்பட்ட எளிமையான பயிற்சி இப்பயிற்சியாகும். ஓய்வு. நிதானமான நீண்டமான ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக முதுகு தண்டிற்கான பயிற்சி. வலது கால் இடது கால் நடுவில் உள்ளது. கால் இடப்பக்கமாகவும் தலை வலப்பக்கமாகவும் உள்ளது. ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு உள்ளிழுத்து விட்ட பிறகு கால்களை மாற்றி இடது கால் வலது கால் கட்டைகளுக்கும் அடுத்தவர்களுக்கும் நடுவில் வைத்து இப்பொழுது
கால் வலப்பக்கமாகவும் தலை இடப்பக்கமாகவும் உள்ளது. மூலாதாரமும் தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டும் சீராகும் பொழுது இடைப்பட்ட பகுதி தானாக சீராகும். ஓய்வு. அடுத்ததாக படுத்த நிலையில் கத்திரிக்கோளினுடைய அமைப்பாக செய்து மீண்டும் தண்டுவடத்தை சீராக்குகிறோம். வலது கால் இடப்புறமாக உள்ளது, தலை வலப்புறமாக உள்ளது. இதே நிலையில் 10 வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. ஒரு நிதானமான ஆழமான மூச்சு சீராக ஆழமாக உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியிருக்கிறது. கால் மாற்றி செய்து கொள்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக சியாட்டிகா என்று சொல்லக்கூடிய அந்த இடுப்பு வலியில் ஒரு சைடாக வலி இருக்கும் ஒரு சிலருக்கு. அப்படிப்பட்ட அந்த நரம்புகளில் வரக்கூடிய வலிகளுக்கு மிக மிக எளிமையான முறையில் குணப்படுத்திக் கொள்ளக்கூடிய பயிற்சியாக அமைக்கப்பட்டுள்ளது. கவனித்து செய்யவும். ஏற்கனவே நாம் செய்திருக்கிறோம். ஒரு கால் மடித்து ஒரு கால் முட்டி பிடித்து இழுத்து 10 வினாடிகள் வைத்திருக்கிறோம். ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அதைவிட ஒரு ஆழமான நீண்ட காற்று. வயிற்றுப்பகுதி நிறைமுழு உள்ளிழுத்து மெல்ல பிடிவிட்ட பிறகு அடுத்த கால். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. அடிவயிற்று பகுதி நிறையும் அளவுக்கு ஆழமான மூச்சு, நீண்ட காற்று. அடுத்ததாக கவிழ்ந்து படுத்த நிலையில் புஜங்க ஆசனம், பாம்பாசனம். நுரையீரல் விரிவடையும், உணவு குழாய், மூச்சு குழாய் சீராகும் மிக எளிமையான பயிற்சி பாம்பாசனா. ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. முதலை ஆசனத்தில் ஓய்வெடுத்துக் கொள்கிறோம். கவிழ்ந்து படுத்த நிலையில் செய்யக்கூடிய ஆசனங்களுக்கு ஓய்வு நிலை, முதலையினுடைய தோற்றம். அடுத்ததாக வில்லாசனம். சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, அடிவயிற்று பகுதியிலுடைய குடல்கள் கொல்லப்படுவதற்கு உதவியான ஆசனமாக வில்லாசனம். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு.
அடுத்ததாக முயல் ஆசனம். முயல் ஆசனம். முயல் ஆசனம். நம்முடைய இடுப்பு குதிகால் மேல் அமர்ந்து குதிகால் மேல் அமர்ந்திருக்க வேண்டும். நம்முடைய இடுப்பு குதிகாலில் உள்ளது போல் அமைத்துக் கொள்ள வேண்டும். மெல்ல காற்றை உள்ளிழுத்தவாறு கைகளும் தலையும் மேலே வரட்டும். மூச்சு காற்றை உள்ளிழுத்து கைகள் மேலே உயர்கிறது. அடுத்ததாக பூனை ஆசனா, முதுகு தண்டுவடத்திற்கானது. தலை மேலே உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். 1 2 1. தலை உள்ளே செல்லும் பொழுது இடுப்பு மேலே உயர வேண்டும். கவனித்து செய்ய வேண்டும். தலை உள்ளே போகும்போது மூச்சு காற்று வெளியே இருக்கிறது. அதே சமயத்தில் இடுப்பு மேலே உயர்கிறது. இடுப்பு மேலும் கீழும் போய் வருவதே உங்களுக்கான முழு பலனையும் கொடுக்கும். தலை மேலும் கீழும் போய் வருவதால் முழுமையான பலன் கிடைக்காது. முயல் ஆசனம். மெல்ல காற்றை உள்ளிழுத்தவாறு கைகளும் தலையும் மேலே வரட்டும். ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக தோள்பட்டைக்கான பயிற்சி. தோள்பட்டைக்கான பயிற்சி. நன்றாக தோள்பட்டை மேலும் கீழும் போய் வரட்டும். ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக இரு கைகளையும் தோள்பட்டையில் வைத்து கை உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். தோள்பட்டை கிரிய பயிற்சி. 1 2 3 4 5 6 7 கண்களை மூடி நிதானமான நீண்ட மூச்சு.
அடுத்ததாக கைகளை பக்காட்டில் வைத்து திருமூலர் பஸ்திரிகா. உள்ளே இழுக்கும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். உள்ளே வெளியே, உள்ளே வெளியே. ஆழ்ந்த மூச்சு. உடலும் தலையும் நேர்கோட்டில் வைத்து கண்களை மூடிய நிலையில் நிதானமான நீண்ட காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. அடுத்ததாக கிரிய பயிற்சிக்கு மாற்று பயிற்சி. நீண்ட காற்று உள்ளிழுத்து இரு காதுகளை மடைத்து மகர ஓசை. மீண்டும் ஒரு முறை ஆழமாக உள்ளிழுங்க. நன்றாக உள்ளிழுத்து உடலை நேராக வைத்து இடது கையில் முத்திரை, வலது கையில் பிரணவ முத்திரை. வலது நாசி அடைத்து இடது நாசி வழியாக காற்றை உள்ளிழுத்து வலதில் வெளியேற்றி வலதில் உள்ளிழுத்து இடதில் வெளியேற்றுகிறோம். ஒரு சுற்று. இப்படி 7 சுற்று செய்திருக்கிறோம். முதுகு தண்டை நேராக வைத்து இடதில் உள்ளிழுத்து வலதில் வெளியேற்றி வலதில் உள்ளிழுத்து இடதில் வெளியேற்றுகிறோம். இந்த நிலையில் உடலும் தலையும் நேர்கோட்டில் இருக்க வேண்டும். முதுகு தண்டு நேராக இருக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் மட்டுமே மூச்சு குழாய் விரிவடைந்து நுரையீரல் முழுவதும் நிறைந்து அந்த காற்று வெளியேறும். ஆகையால் முழுமையாக ஆழமாக நீண்ட காற்றாக உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறும். பொறுமையாக நிதானமாக 4 வினாடி நேரத்தில் உள்ளிழுத்தால் 8 வினாடி நேரம் மிக மெதுவாக மெல்ல வெளியேறட்டும். வெப்பமும் குளிர்ச்சியும் சமன்படும். அதோடு
மனம் நிகழ்காலத்தில் செயல்படும். மேலும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம் சீராகும், இரத்தம் சுத்தமாகும். இப்படிப்பட்ட உயர்வான மேன்மையான எளிமையான பயிற்சியை நாம் தினந்தோறும் செய்கிறோம். மொபைல் கேட்டது தலைவலிக்கு தான் செய்யும். மொபைல் கேட்ட தலைவலிக்கு தான் செய்யும். சும்மா இருக்கிறது பண்றதில்ல, கேட்கக்கூடாதுங்கிறது தான் சொல்றேன் நான். இதுதானே யோகா சொல்றது. மொபைல் இது பண்ணா தலைவலி வரும், கட்டாயம் வரும். தலைவலி கண்ணவலி வரும். பண்ணிக்கிறாங்க வந்து மொபைல் எக்ஸசைஸ் பண்ணாலும் வருதுன்னு சொல்லிட்டு. சுற்று முடிந்த பிறகு எல்லாருக்கும் வாட்ஸ்அப் எத்தனை வாட்ஸ்அப் வச்சு பார்த்துட்டே இருக்கிற வந்து இதெல்லாம் பார்க்காத உள்மூச்சு வெளிமூச்சை கவனிக்கிறோம். பரவாயில்ல, இது வந்து ரேடியேஷன் வந்து அவ்வளவு ரேடியேஷன். இடதில் வெளியேற்றி உடலும் தலையும் நேர்கோட்டில் வைத்து சுவாசத்தை கவனிக்கிறோம். சுவாசத்தை கவனித்த முறையில் அப்படியே கவனம் மேல் நோக்கி போகட்டும். தலை உச்சி பகுதியிலிருந்து அப்படியே ஒரு தண்ணீரை தலையில் ஊற்றினால் எப்படி கீழே ஓடி வருமோ அதே போல் நம்முடைய கவனத்தை அப்படியே கீழ் நோக்கி பாதம் வரைக்கும் கொண்டு வருகிறோம். அதே வேகத்தில் கவனத்தை அப்படியே மேல் நோக்கி கொண்டு வருகிறோம். இந்த நேரத்தில் நம்முடைய உடலில் ஏதேனும் மாற்றம் இருந்தால் சூடாகவோ குளிர்ச்சியாகவோ அரிப்பாகவோ எந்த ஒரு நிலை இருந்தாலும் அதை நாம் ஒரு கவனிப்பாளராக கவனித்துக் கொண்டுள்ளோம். அதற்கு நாம் எதிர்ச்செயல் செய்யாமல் கவனிப்பாளராக மட்டுமே உள்ளோம். இந்த நிலை பழக பழக நம்முடைய மென்மையான தியான பயிற்சி கைகூடும். நாம் ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்ச்செயல் செய்வதால் முரண்பாடு ஏற்பட்டு அது மனதில் பதிந்து திரும்ப திரும்ப நாம் அதையே செய்கிறோம். ஆகையால் கவனம் மேலும் கீழுமாக கொண்டு செல்கிறோம். முதுகு தண்டுவடத்தை நேராக வைத்து கண்களை மூடி நமக்குள் இருக்கும் அந்த ஆழ்மன பதிவுகளை மேலே கொண்டு வருவதற்கு இப்பயிற்சி மிக மிக துணை செய்யும். அந்த ஆழ்மன பதிவுகளை மேல் கொண்டு வருவதற்கு இப்பயிற்சி மிக முக்கியமானது. ஏனெனில் இது நிகழ்காலத்தில் இருக்க வைக்கிறது. தற்பொழுது நமக்கு கடந்த காலமும் இல்லை, எதிர்காலமும் இல்லை, நிகழ்காலத்தில் மட்டுமே இருக்கிறோம். ஏனென்றால் இக்கணத்தில் சுவாசத்தோடு நாம் தொடர்பு படுத்தியுள்ளோம். உடலும் நிகழ்காலத்திலே உள்ளது. ஆகையால் இந்த உடலை கவனித்து சுவாசத்தின் மேல் வைத்து மேலும் கீழுமாக கவனத்தை செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட உன்னதமான பயிற்சி புத்த தியானத்தில் கற்றுக் கொடுக்கிறார்கள்.
உலகெங்கும் பரவி இருக்கக்கூடிய நிறுவனங்களில் புத்தருடைய வழிமுறையும் ஒன்றாகும். இன்னொரு விஷயம், எல்லோரும் பின்பற்றக்கூடிய ஒரு முறையாகவும் உள்ளது இந்த புத்த தியானம். அடிக்கடி ஓஷோ வலியுறுத்தி சொல்வது புத்த தியானத்தையே வலியுறுத்தியும் சொல்லியுள்ளார். கவனம் தலைப்பகுதியிலிருந்து கால் பகுதி வரைக்கும், கால் பகுதியிலிருந்து தலைப்பகுதி வரைக்கும். உடலை சுற்றியுள்ள, உடலுக்கு வெளியில் உள்ள அந்த ஆரா என்று சொல்லக்கூடிய அந்த ஒளிவட்டம் கூடுவதற்கு இப்பயிற்சி பேருதவியாக இருக்கும். பருவுடல், சூக்கும உடல் என்று சொல்லக்கூடிய அந்த சூக்குமமாக இருக்கக்கூடிய, கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த ஒளிவட்டம் கூடுவதற்கு இப்பயிற்சி உதவியாக இருக்கும். மேலும் அந்த ஒளிவட்டம் சுருங்கிய பிறகே உடலுக்குள் நோய் உருவெடுக்கும். ஆகையால் நாம் வெளிப்புறத்திலேயே தடுத்துக் கொள்ளக்கூடிய நிலையாக இது இருக்கும். ரெய்கி மருத்துவ முறையில் இது முதன்மையான முறையாகும். இதை வைத்தே அவர்கள் நோயை குணப்படுத்துகிறார்கள். நம்முடைய உடலை குணப்படுத்துவதற்கு யாரும் தேவைப்படாத நிலையில் இந்த தியான முறை உள்ளது. புத்த தியானத்தில் ஒரு நாளுக்கு இந்த நிலையை 10 மணி நேரம் செய்வார்கள். தினமும் 10 மணி நேரம். ஒரு முறைக்கு 10 நாள் பயிற்சியாகும். அப்பொழுது 100 மணி நேரம் இப்பயிற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். காற்று உள்ளே செல்கிறது, வெளிவருகிறது. அந்த காற்றோடு சேர்த்து கவனம் உச்சிக்கும் பாதத்திற்கும் நம்முடைய கவனத்தை செலுத்துகிறோம். நம்முடைய கவனத்தை உச்சியிலிருந்து பின்புறமாகவும், பின் தலை, முதுகு, இடுப்பு பகுதி, பின்னந்தொடை, கெண்டைக்கால் இங்கெல்லாம் கவனத்தை செலுத்துகிறோம். பின்புறமாகவும் செலுத்தி கீழும் மேலுமாக கொண்டு வருகிறோம். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கும் பொழுது ஆற்றல் குவிக்கப்படும். அதோடு மற்ற நிலைகளில் இருப்பதை விட இந்த சுகாசனத்தில், பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அமைப்பாக இருக்கும். சக்தி கிரகிக்கப்படுவதற்கு, உள்ளே ஈர்த்துக் கொள்வதற்கு இந்த ஆசன முறை பொருத்தமாக அமையும். இதை நாம் காலையில் எழும் பொழுதும், இரவு படுக்கும் பொழுதும், பகல் நேரத்தில் ஓய்வு நேரங்களில் இந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம். உங்களுக்கு எந்த
நேரத்தில் ஓய்வு கிடைக்கிறதோ அந்த நேரங்களில் இந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம், பயணத்தின் போதும் மேற்கொள்ளலாம். கவனத்தை விடாமல் உடலின் பக்கம் திருப்புகிறோம். மனதினுடைய இயல்பு தாவிக்கொண்டே இருக்கும். அதை மடைமாற்றி நம்முடைய உடலையே கவனிக்கிறோம். கீழிருந்து மேலாக, மேலிருந்து கீழாக கவனித்துக் கொண்டே இருக்கிறோம். உடலில் ஏதேனும் ஏற்பட்டால் அதற்கு எதிர்ச்செயல் செய்யாமல் அதை கவனிப்பாளராக கவனித்துக் கொண்டிருக்கிறோம். இதுவும் மாறும். இந்த உடலில் ஏற்படக்கூடிய சூடோ, குளிர்ச்சியோ, அரிப்போ, ஊறுவது போலவோ எப்படி இருந்தாலும் அது சில நிமிடங்கள் மட்டுமே இருக்கும். அது தானாக மாறிவிடும். இந்த உடலில் அனைத்தும் மாறிக்கொண்டே இருக்கும். இந்த உலகில் அனைத்தும் மாறிக்கொண்டே இருக்கும். மாறுவதென்பதே இயல்பு. மாற்றம் ஒன்றே நிரந்தரமானது. நம்முடைய கவனத்தை பக்கவாட்டிலும் செலுத்துகிறோம். வலது கை பக்கம், இடது கை பக்கமும் கவனத்தை செலுத்துகிறோம். இடப்புறமாகவும் வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் முன்புறமாகவும் கவனத்தை முழுவதுமாக மேலும் கீழும் செலுத்துகிறோம். ஒரு மீட்டிங் பேசுறேன். சுவாசம் இயல்பாக உள்ளது. மெல்ல இரு கைகளையும் இணைத்து கைகளை உரசி நம்முடைய கண்களில் வைத்து கைகளை கவனிக்கிறோம். உள்ளங்கைகளை கவனித்து உடல் நேராக இருக்கட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கும். மியூட் பண்ணுங்க சார். குணபலன் சார், வணக்கம் சார். கொஞ்சம் மியூட் பண்ண சொல்லுங்க சார். பண்ண சொல்லிருக்கேன்.
வீடியோ மியூட் பண்ணுங்க. தலைவர் 2 minutes ஆடியோக்கு. சார் குணபலம் சார் உங்களும் சேர்த்து நான் மியூட்ல இருக்கு. சரிங்க சார், ஓகே சார், இப்போ அன்மியூட் ஆயிடுச்சு சார். ஓகே ஓகே. செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். நேந்த டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது சக்கரா தியானம். நமது உடம்பில் 10 முக்கியமான சக்கரங்கள் இருக்கிறது. 1 மூலாதாரம். இது எங்கே இருக்குன்னா கருவாய்க்கும் இருவாய்க்கும் இடைப்பட்ட பகுதியில், யூரின் போகிற மலம் போகிற 2க்கும் நடுவில் இருக்கிறது தான் மூலாதாரம். அடுத்தது சுவாதிஷ்டானம். இது எங்கே இருக்குன்னா தொப்புள்லேருந்து 2 இன்ச்சு கீழே. 3வது மணிப்பூரகம், இது தொப்புள். 4வது இரு மார்புக்கும் இடைப்பட்ட பகுதி, இதுக்கு பேர் அநாகதம்னு பேர். 5வது
விசுத்தி தொண்டை. 6வது இரு புருவத்திற்கும் இடைப்பட்ட பகுதி ஆக்ஞா. 7வது உச்சந்தலை சகசிராரம். 8வது உச்சந்தலிருந்து ஒரு இன்ச்சு மேலே. இதுக்கு கலை, அதாவது படிப்பு சம்பந்தமான ஒரு ஞான பீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 12 இன்ச்சு மேலே பக்தி பீடம். 10வது சக்கரம் மீண்டும் ஆக்ஞாவில் தியான சக்கரம்னு பேருங்க. மொத்தம் 10 சக்கரம் இருக்கு. இந்த 10 சக்கரத்தை டியூன் பண்ணி வச்சிருந்தோம்னா உடல் தன்னைத்தானே குணப்படுத்துதுங்க. அதாவது நமது உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் ஒழுங்காக வேலை செய்ய வைப்பது இருபுருவத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கிற பிட்யூட்ரி சுரப்பின்னு சயின்ஸ் சொல்லுது. நாம் அதை ஆக்ஞான்னு சொல்கிறோம். ஆக்ஞான்னு சொன்னால் இது என்ன சயின்ஸ் இல்லை அப்படிம்பீங்க. பிட்யூட்ரினா மாஸ்டர் கிளாண்ட் அப்படிம்பீங்க. எல்லாம் ஒன்று தான். நமது உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் இயக்குவது பிட்யூட்ரி சுரப்பி ஆக்ஞா. அதை வேலை செய்ய வைப்பது ஹைப்போதாலமஸ். அதை வேலை செய்ய வைக்கிறது தாலமஸ். அதுக்கு வேலை கொடுக்கறது பீனியல் கிளாண்ட். உச்சந்தலேருந்து 2 இன்ச்சு கீழ் இருக்கு. அதுக்கு பேர் ஆனந்த சுரப்பின்னு பேருங்க. விஷயத்துக்காரங்க மொத்தம் 10 சக்கரங்க. மூலாதாரம் அது கருவாய்க்கும் எழுவாய்க்கும் இடைப்பட்ட பகுதி. இது மண் சம்பந்தப்பட்ட சக்கரங்க. 2வது சுவாதிஷ்டானம். இது தொப்புலேருந்து 2 இன்ச்சு கீழே. இது நீர் சம்பந்தப்பட்ட சக்கரம். மணிப்பூரகம் தொப்புள். இது நெருப்பு சம்பந்தப்பட்ட சக்கரம். இரு மார்புக்கும் இடைப்பட்ட பகுதி அநாகதம். இது காற்று சம்பந்தப்பட்ட சக்கரம். தொண்டக்குழி விசுத்தி. இது ஆகாயம் சம்பந்தப்பட்ட சக்கரம். இரு புருவத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கிறது கிரியா யோக சக்கரம். உச்சந்தலையில் இருக்கிற சகசிராரங்கிறது கர்ம யோக சக்கரம். 2 இன்ச்சு மேலே ஞான பீடம் ஞான யோக சக்கரம். 12 இன்ச்சு மேலே ஒரு அடிக்கு மேலே இருக்கிறது இறைவன் பீடம் பக்தி யோக சக்கரம். 10வது சக்கரம் மீண்டும் உருவமத்தி. இதற்கு பேர் தியான சக்கரம்னு பேருங்க. இந்த 10 சக்கரத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சாச்சா? இப்போ பயிற்சி எப்படின்னு சொல்கிறேங்க. நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒரு முத்திரை இருக்குது. அதாவது இங்கே பாருங்கள், சின் முத்திரை இருக்கு இல்லையா? சின் முத்திரால் 2 கையை வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள், இடது கையை கீழே வச்சு வலது கையை மேலே வச்சு 2 அந்த கட்டை விரலும் லேசாக 2 ஆள்காட்டி விரலும் லேசாக டச் பண்ணிட்டு இருக்கணும். இப்படி தாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி விரல் மேலே விரல் வைங்க, இடிச்சுக்கும். இவ்வளோதான். வலது கையை மேலே வச்சிங்கன்னா இதுக்கு பேர் பைரவ முத்திரைன்னு பேருங்க. இடது கையை மேலே வச்சிங்கன்னா பைரவி முத்திரைன்னு பேர். ஆண்கள் வலது கையை மேலே வைக்கணும், பெண்கள் இடது கையை மேலே வைக்கணும். இது ஒரு முத்திரை. இந்த முத்திரை தான் முதல் 3 சக்கரத்தில் பிடிக்கணும். அடுத்த 3 சக்கரத்தில் இங்கே பாருங்கள், நமஸ்கார முத்திரை, அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா. இதுக்கு நமஸ்கார முத்திரை பிடிக்கணும். உச்சந்தலையில் மிருகி முத்திரைங்க பாருங்க, மான் முத்திரை. அதுக்கப்புறம் 1 இன்ச்சு மேலே நமஸ்கார முத்திரை. அதுக்கப்புறம் 1 இன்ச்சு 12 இன்ச்சு மேலே அங்கேயும் நமஸ்கார முத்திரை பிடிச்சிக்கணுங்க. கடைசியாக அந்த கையை மெதுவாக கொண்டு சின்முத்திராவில் உட்காந்துட்டு உருவ மத்தியில் 10வது சக்கரம் நினைக்கிறேங்க. இதான் பயிற்சி. இந்த பயிற்சி எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். வழக்கம் போல் சமணங்கால் போட்டு உட்காந்துக்கலாம். பத்மாசனம், அர்த்த பத்மாசனம், வஜ்ராசனம் இப்படி உட்காந்துக்கணும். முதுகு நேராக இருக்கணும். உட்காந்தாச்சா? உட்காந்துட்டிங்க பாருங்கள். முதல்ல கண்ணை மூடிட்டு இந்த பைரவ பைரவி முத்திரை, ஆண்களாக இருந்தால் பைரவ, பெண்களாக இருந்தால் பைரவி முத்திரை பிடிச்சிட்டிங்க பாருங்கள். மூலாதாரம் சக்கரத்தில் வச்சுட்டு கண்ணை மூடி நாம் என்ன பண்ணணும், ஆ ஊ இம் அப்படின்னு 3 உச்சரிப்புகள் கொடுக்க வேண்டும். பாருங்கள், அந்த சக்கரத்தில் வச்சுட்டு மனசு அந்த இடத்துக்கு போயிடணும். அதுதான் முக்கியம். மனசு அந்த இடத்துக்கு போயிட்டு பாருங்கள், மூச்சு காற்று இழுத்துட்டு இப்படின்னு ஒரு சக்கரத்தில் கவனத்தை வச்சு ஆ ஊ இம்னு சொல்லணும். சொல்லி முடிச்சோடனே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு மெதுவாக அடுத்த சக்கரம் வரணும். அங்கே ஆ ஊ இம் சொல்லணும். மறுபடியும் அடுத்த சக்கரம் வரணும், ஆ ஊ இம் சொல்லணும். 3 சக்கரம் முடித்தோடனே முத்திரையை மாற்றிடணும். அநாகதம் ஆ ஊ இம், விசுத்தி ஆ ஊ இம், ஆக்ஞா ஆ ஊ இம்,
மிருகி முத்திரை, ஆ ஊ இம், அதுக்கு மேலே உச்சநிலேருந்து 1 இன்ச்சு மேலே வந்து நமஸ்காரம் மேலே கையை வச்சு ஆ ஊ இம், 1 அடி மேலே இறைவன் பீடத்தில் மறுபடியும் நமஸ்காரத்தை மேலே கொண்டே வச்சு ஆ ஊ இம்னு சொல்லணும். சொல்லி முடிச்சுட்டு மெதுவாக கையை எடுத்துகிட்டு வந்து தொடைக்கு மேலே வச்சுக்கிட்டு உருவ மத்தியில் ஆ ஊ இம் சொல்லி அதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காந்துருக்கணுங்க. இதுதாங்க சக்கரா தியானம். இந்த சக்கரா தியானம் பண்ணால் என்ன லாபம்னு சொல்கிறேங்க. அதாவது நம்ம உடம்புல எல்லா ஹார்மோன்ஸும் ஒழுங்காக சுரந்தா உடம்பு தன்னைத்தானே குணமாயிருங்க. சில பெண்களுக்கு மீசை முளைக்குது, ஆண்களுக்கு வந்து மார்பு பெருசாகுது, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. மென்சஸ் வந்து ஒழுங்காக வரமாட்டேங்குது, ஆண்மை குறைவு இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட வியாதி ஏன் தெரியுமா வருது? எல்லாத்துக்கும் காரணம் உடம்புல ஹார்மோன்ஸ் எல்லாம் மிஸ்மேட்ச், ஒழுங்காக சுரக்கிறதே கிடையாது. இந்த சக்கராதானத்தை ஒழுங்காக பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக இந்த சொல்கிறாங்க இல்லையா ஹார்மோன் இன்பேலன்ஸ்னு, அது சரியாயிருங்க. ஒரு பெண் பெண்ணாக இருப்பாங்க, ஆண் ஆணாக இருப்பாங்க, நமக்கு தேவையான எல்லா சுரப்பையும் சுரக்குங்க. சக்கரா தியானம் ஒரு அருமையான தியானம். இதை நீங்கள் இந்த ஆவின்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு பொதுவாக ஓம் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அதாவது நீங்கள் 1 முறை சொல்லலாம், 3 முறை சொல்லலாம், 4 முறை சொல்லலாம். ஆக மொத்தம் 10 சக்கரங்களை நினைக்க வேண்டும். அதில் ஏதாவது ஒரு உச்சரிப்பையை கொடுக்க வேண்டும். கடைசியாக முடிந்தவுடன் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்கார வேண்டும். முடிந்தவுடன் 2 கைகளை மெதுவாக உரசி கண்ணில் மசாஜ் பண்ணி முதல்ல உள்ளங்கையை பார்க்கணும். இதுவே சக்கரா தியானம். சக்கரா தியானத்தில் நிறைய டைப் இருக்குது. நம்ம பார்த்துருக்கிறது ஒரு வகையான டைப். சக்கரா தியானம் செய்வோம், ஹார்மோன்களை ஒழுங்காக வேலை செய்ய வைத்து, நமது உடம்பில் உள்ள அனைத்து சுரப்பிகளிலும் ஒழுங்காக வேலை செய்ய வைத்து உடல் தன்னைத்தானே குணப்படுவதற்கு ஏற்பாடு செய்வோமாக. செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி ஐயா. நல்ல ஒரு சிந்தனை அளித்த இல்ல பாஸ்கர் ஐயா அவருக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இன்று நமக்கு ஒரு ஐயா இருந்தார்கள். காலதாமதமாகிவிட்டதால் ஒரு நமக்கு யோக பயிற்சியை பற்றி ஒரு சிற்றுரையாற்ற தசரதன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஐயா மியூட்ல இருக்கு, அன்மியூட் பண்ணீங்க ஐயா. தசரதன் ஐயா. இந்த மியூட்ல தான் இருக்கு. இல்லையா, இந்த மீட்ல தான் இருக்கு. ஐயா மீட்ல தான் இருக்கு, அன்மியூட் ஆகல ஐயா. அன்மியூட் ஆகல, மீட்ல தான் இருக்கு. கீழலாம் இல்ல, கேட்கலையா?
இல்லையா, கேட்கலையா? என்ன பண்ணையா? நீங்க நீங்க ஒரு விளக்கம் கொடுத்துறீங்களா? ஐயாவோட ஆடியோ சரியில்லை, நீங்க ஒரு விளக்கம் கொடுத்துருங்க. நீங்களே அன்மியூட் பண்ணீங்க, மியூட்ல தான் இருக்கு. வாழ்க வளமுடன். ஐயா பெரியவங்க, அப்போ கல்வி இருந்தனாலும் இந்த நவீன கருவிகளை வந்து தொடர்புடுத்துறதுல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும், பொறுமையா வரட்டுங்க. ஐயா போன முறை எடுத்ததுல வந்து அந்த விலங்கின கருமையம்னு சொல்லி நல்லா தெளிவா எடுத்தாங்க. அப்போ அந்த விலங்கின கருமையம் வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஆழமா தெரிவிச்சாங்க. அதனாலதான் வந்து ஐயா வந்து நம்ம திரும்ப வந்து உரையாடுறதுக்கு அதுல வந்து தொடர்ச்சி, அதோடு ஒரு அனுபவம் மிக்க நபருக்கு கூட. அதனால நம்ம அது முக்கியமான விஷயம், ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த பன்முகத்தன்மைன்னு இருக்கும், அந்த மாறிக்கிட்டே இருக்கும். எப்படி கடல் அலை வந்து 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 போய்கிட்டே இருக்கிறது போல இந்த குரங்கு வந்து தாவிக்கிட்டே இருக்கு, அது போல அந்த விலங்கின தன்மை வந்து உள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்துருக்கிறோம். அதைய உடைத்து தகர்த்து எரியறதுக்கு வந்து இறை வழிபாடு அல்லது கலைகள்ல ஈடுபடுறது, யோக பயிற்சியில ஈடுபடுறது மூலமா தான் நமக்குள்ள என்ன இருக்குது, நமக்குள்ள இருக்கக்கூடிய நிறை குறைகளை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வழிமுறைகள் வந்து இதுலதான் கிடைக்குது. அது குறிப்பாக வந்து நம்மை கவனிப்பது, பிறரை கவனிப்பதை விட, புறநிலையில் கவனிப்பதை விட அகநிலையில் கவனித்து நம்முடைய உடலை, உள்ளத்தை, மனதை கவனிப்பது, நம்ம என்ன நினைக்கிறோம், ஏன் நினைக்கிறோம், எதற்காக நினைக்கிறோம் அப்படிங்கிறத நோட்டமிடும் பொழுதுதான் இது நன்மைக்கானதா, தீமைக்கானதா, நம்முடைய நலனுக்கானதா, பொது நலனுக்கானதா அப்படிங்கிறத எல்லாம் ஆய்வு பண்ணி தான் வந்து நம்ம செறிவுபடுத்திக்கிறதா இருக்குது. அதுல பல்வேறு யோகிகளும் ஞானிகளும் கொடுத்திருக்காங்க, விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க. அதுல புத்தர் உள்பட ஓசோ, ஜே.கே, இப்படி பல்வேறு நபர்களுடைய தொடர்பு இருக்கு. அது குறிப்பாக வந்து இன்னைக்கு வந்து கற்றலின் கேட்டலே நன்று அப்படிங்கிறது போல இன்னைக்கும் நவீன காலத்துல ஊடகங்கள்ல நிறைய செந்தமிழன், கீழர் பாஸ்கரையா, மற்ற எண்ணற்றவர்களும் பதிவிடுறாங்க. பல்வேறு நபர்களும் பயனடையட்டும், யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படிங்கிறது போல. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையில இப்ப இருக்கக்கூடிய நிலை இருக்கு. அறிவியல் கல்வி வந்து அந்த மெய்ஞானத்தை அடையிறதுக்கும் இது பயன்படுது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிவிச்சுக்கிட்டு, இது போல வீடியோக்களை வந்து ஏதாவது ஒரு 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 குறிப்பிட்ட நேரங்கள்ல வந்து கேட்டு பாருங்க. அதுல குறிப்பாக நம்மாழ்வாரையா கூட கடைசி காலகட்டங்கள் வந்து முழுக்க மெடிடேஷனுக்குள்ள, யோகத்துக்குள்ள, இந்த இயற்கை வாழ்வியலுக்குள்ள போன பிறகுதான் ஒரு 10 ஆண்டு காலம் வந்து அவருடைய பயணம் வந்து மிகச்சிறப்பாக தெளிவாக உலக மக்களுக்கு போய் சேர்றதையும் நம்ம கண்கூட பார்த்தோம். அப்படிப்பட்ட உயர்ந்த கல்வியாகவும் இருக்கிறத வந்து இன்னைக்கு ஊடகத்தின் மூலமாக, குறிப்பாக நம்ம கூட இன்னைக்கு நேர்ல சந்திக்கலினாலும் நேர்ல சந்திக்கிறதாக ஒரு நேரடியாக நம்ம செய்ய முடியுது. இப்படிப்பட்ட காலகட்டத்துல வந்து எல்லா வகையிலையும் உயர்த்திக்கிறதுக்கான வழிமுறையாகவும் இருக்கும். அதே சமயத்துல இதுல தேவையில்லாததும் இருக்கு. அதனால எல்லா பக்கமும் நமக்குள்ளேயே கூட உடலுக்குள்ள பாத்தீங்கன்னா பெருங்குடல்ல பாத்தீங்கன்னா சுத்தமான காற்று இருக்காது, மேல நுரையீரல்ல வந்து சுத்தமான காற்று. அப்ப எல்லா இடங்கள்லயும் நன்மையும் தீமையும் நிறைந்து இருக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம கண்கூட பாக்குறோம். அதனால நன்மையை மட்டுமே எடுப்போம், நன்மையான விஷயங்களை நாம் அசை போடுவோம். அந்த யோகிகளுடைய நூல்களையும் நாம் துணைக்கு எடுத்துக்கொண்டு
நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், நலம் பெருக. நன்றி ஐயா. நன்றி ஐயா. அதாவது தசரதன் ஐயா வந்து எவ்வளவு முயற்சிகள் எடுத்தோம், இதுல என்னன்னு தெரியல, அவங்களோட ஆடியோ சரியில்லையான்னு தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களால வர முடியல. அதனால வந்து இந்த நிகழ்வுல வந்து அவங்களால சரியான ஒரு வாய்ப்பு கொடுக்க முடியல. அடுத்த வாரம் கண்டிப்பாக இந்த நிகழ்வுல கலந்துக்கிட்டு அவங்க வந்து நமக்கு நிகழ்வு என்ன கொடுக்க வேண்டியதோ அடுத்த நிகழ்வுல கண்டிப்பாக அவங்களுக்கு நமக்கு வந்து அந்த பயிற்சிகளை கொடுப்பாங்க. இந்த தருணத்துல அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் நமக்கு இந்த காலச்சக்கரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பயிற்சிகளை சிறப்பாக கற்றறிவித்த பயிற்சிகளை கற்றுக்கொண்டு திருப்பவும் கற்றுக் கொடுத்த உஷாரானே போன்றவர்கள் இருக்கும் காலகட்டத்தில் நாம் கற்றுக் கொடுக்கும் இந்த பயிற்சிகளை இன்று நாம் ஒரு பள்ளியின் தலைமை ஆசிரியராக இருந்து கொண்டு அந்த பள்ளியிலே அனைத்து மாணவர்களுக்கும் கொண்டு சேர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் ஒரு அருமையான ஒரு நிகழ்வை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த சித்தானந்தம் ஐயா அவர்களுக்கு இந்த காலச்சக்கரம் நிகழ்வின் மூலம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் நாம் அந்த 8 நிலை பயிற்சியை வந்து சிறப்பாக நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் இதே பயிற்சியை வந்து இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க பயிற்சிகளை வந்து குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறதா சொன்னாங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்கூல்லேயே வந்து வாசல்ல 8 நடை இப்போ 8 போட்டு பயிற்சிகளை செய்யற அளவுக்கு ஒரு ஸ்கூல்ல அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி அனைத்து குழந்தைகளுக்கும் சென்றடைய வேண்டிய ஒரு நிகழ்வாக மாற்றி கொடுத்த அந்த சித்தானந்தம் ஐயா அவர்களுக்கு இந்த காலச்சக்கரம் நிகழ்வு மூலமாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுதான் நம்ம எதிர்பார்க்கிற இந்த நிகழ்வோட ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நம்ம வந்து நிகழ்வை வந்து நடத்திட்டு இருக்கிறதோட எல்லாருக்கும் ஒன்றை சென்றடைய வேண்டிய ஒரு பொறுப்பை வந்து உங்க கையில கொடுத்துருக்குறோங்கிற விஷயத்த அன்னைக்கு சொன்னோம். அதை வந்து இன்னைக்கு செழுமையான ஒவ்வொரு நபர்களும் நீங்க ஏற்படுத்துறீங்க. அதனால காலச்சக்கர நிகழ்வு வந்து கண்டிப்பாக பெருமை கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்வாக தான் இருக்குது. அது மாதிரி மற்றவர்களும் இதே போல் ஐயா என்ன செய்யறாங்களோ அந்த நிகழ்வு இல்லாமல் மற்ற ஒவ்வொரு நிகழ்விலும் ஒவ்வொருவரும் கையில் எடுத்துக்கொண்டு எந்த நிகழ்வை நாம் அடுத்தவர்களுக்கு கொண்டு சேர்க்க முடியும், அடுத்தவர்களை நாம் இந்த நிகழ்வில் கொண்டு வந்து பார்க்க வைக்க முடியும் என்பதை அனைவரும் புரிந்து கொண்டு இந்த நிகழ்வை செம்மையான நிகழ்வாக மாற்றி அமைக்கும்படி அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த 8 நடை பயிற்சியை ஒரு அரசு பள்ளியில் சிறப்பாக 8 போட்டு அனைத்து மாணவிகளையும் நடைபயிற்சி எடுப்பதற்காக ஏற்படுத்தி கொடுத்த அவர்களுக்கு நன்றி. மற்றும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த 8 வந்து இப்ப ஸ்கூல் நடக்கிற வேலை இல்லாம மற்ற வேலைகள்ல கூட ஐயாவுக்கு ஒரு வேண்டுதல் என்னன்னா, மற்ற வேலைகள் அந்த ஊர் மக்கள் கூட அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அந்த 8 நடை பயிற்சியை செய்யற மாதிரி கூட நீங்க ஏற்படுத்தலாம் என்பது எங்களுடைய கருத்து. இதே போன்று நீங்கள் இன்னும் பல செயல்களை செய்து காலச்சக்கரம் நிகழ்விற்கு சிறப்பானதொரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை இன்று நமக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்த கண்ணப்பனையா அவர்களுக்கும் பூங்குடி கண்ணப்பனம்மா அவர்களுக்கும் திட்டத்தலைவர் அவர்களுக்கும் போனாலும் நமக்காக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பாக உரையாற்ற காத்துக் கொண்டிருந்த தசரதன் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் சிட்டி சங்கத்திற்கும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் சங்கத்திற்கும் இந்த நிகழ்விலே உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை சந்திப்போம் என்று நன்றி உரை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். 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 குழுவில் உள்ள அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நாளை சந்திப்போம். நலம் பெருக்க, வளம் பெருக்க.